தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உன்னை மறக்கவில்லை, செம்மையாய் நடக்கும் உன்னை என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன, உனக்காக நான் செயல்படுவேன். சங்கீதம் 11:7. கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார், அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் தன் குழந்தையின் மீது கவனமாய் இருப்பது போல தேவன் உங்கள் மீது தமது கண்களை வைத்திருக்கிறார். உங்கள் நேர்மையையும் உங்கள் போராட்டங்களையும் அவர் பார்க்கிறார். உலகம் உங்களை புறக்கணித்தாலும் கர்த்தர் உங்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். யோபு தன் நண்பர்களினால் குற்றம் சாட்டப்பட்ட போதும் தேவன் அவனுடைய செம்மையை பார்த்து கொண்டு இருந்தார். இறுதியில் தேவன் அவனை 10 மடங்கு ஆசீர்வதித்தார். அதுபோலவே உங்கள் நேர்மையான வாழ்க்கை வீணாகாது. மனிதர்கள் உங்களை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை. அன்பின் தேவன் உங்களை தொடர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கிறார். உங்கள் நீதியான நடைக்கு அவர் நிச்சயமாக பலன் தருவார். தாமதம் ஏமாற்றம் அல்ல, அது உங்களை தகுதியுள்ளவர்களாக்கும் தேவ திட்டமாகும். சரியான நேரத்தில் உங்கள் நன்மை வெளிப்படும். நம்பிக்கையை விடாதீர்கள். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள தேவனே, இன்று முதல் செம்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உலகம் புறக்கணித்தாலும் யோபுவை போல நீதியான வாழ்க்கைக்கு பலன் கொடுத்து எங்களையும் உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.